Let us go further with discussion on types of events. Eventsங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம்ஸ் நேம் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் மேஜர் 5 டிஸ்டிங்ஷன்ஸ். இது தவிர நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பட் மேஜர் 5 டிஸ்டிங்ஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் சொல்லலாம். ஸோ லெட் மீ கோ ஒன் பை ஒன். பிஃபோர் தட், எப்போவுமே மேக்ஸில் இந்த எண்ணை மறந்துடவே கூடாது. ஓகே, மேக்ஸ்னாலே இந்த கார்டினல் நம்பர் என்ன சொல்லுவோம். So this n is quite famous in all the cases. Cardinal number. Cardinal number na they talk about the count. They talk about the count. ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட்ஸ் எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் ஒன் சிங்கிள் செட் கார்டினல் நம்பர் என்ன சொல்லுவோம். இங்கே நம்ம என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த கார்டினல் நம்பர் ஹியர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். stands for number of trials. So what is my n here is number of trials. எத்தனை வாட்டி நான் ட்ரை பண்ண போகிறேன், அதுதான். ஒரு காயின் இருக்குது, நான் எத்தனை வாட்டி ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, ஒரு பாக்ஸ் இருக்குது, எத்தனை வாட்டி அதுலேருந்து நான் பாலை ட்ரா பண்ண போகிறேன். ஒரு கன் என்கிட்ட கொடுத்துட்டு பெலூன்ஸ் இருக்குது, அந்த பெலூன்ஸை நான் ஷூட் பண்ணோம், எத்தனை வாட்டி நீங்கள் ஷூட் பண்ணலாம். அவன் வந்து ஃபுல்லாக பெலூன்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பான், பட் உங்களுக்கு வந்து 10 சான்சஸ் தான் தருவான் அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் how many times you are going to try the number of trials சொல்லுவோம், which is nothing but n. If this number of trials n finite இருந்துச்சுன்னா we call this as finite event, which I say 2 வாட்டி தான் நீங்கள் டாஸ் பண்ண முடியும், இல்லைனா 3 வாட்டி தான் ரிங்கை போட முடியும். இந்த லக்கி வீலை வந்து ஒரு வாட்டி தான் வந்து நீங்கள் டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி if I have a end, ஒரு definite end பற்றி பேசணும்னா I'll call it as finite event. But when I say infinite, it may go on. ப்ராப்ளி நீங்கள் கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே வந்து அந்த டைஸ் கேம் விளையாடிருப்பீங்க. தாயம் பாசம் சொல்லுவோம், நம்ம பேரண்ட்ஸோடையோ இல்லைனா வந்து கிராண்ட் பேரண்ட்ஸோடய விளையாடிருப்பீங்க. ஸோ when you go for starting the game, என்ன சொல்லுவாங்கன்னா முதல் கண்டிஷனே தாயம் விழுந்தால் தான் நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, வராது. நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, வராது. உங்களோட கோ பிளேயர்ஸ் எல்லாம் கேமை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க, நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. இன்ஃபினிட். ஒன்லி இஃப் யூ ஸ்டார்ட் த கேம் வித் 1, யூ கேன் கண்டினியூ, இல்லைனா ட்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். Infinite na we are not mentioning the number of trials, but it may go on for any number of times till you succeed. அந்த மாதிரி இருந்தால் infinite, right? Finite na there is a stop, or the stop may be defined in number of times. Finite. Infinite na there is no stop, you can try many number of times inga. So finite na we say there is a particular stop. Okay, there is a particular stop. n is defined. n is the number of times, probably 10 times, 2 times. ஏன் 100 டைம்ஸ் கூட ஃபைனைட் தான் சொல்லுவோம். ஏன்னா யூ கேன் டிஃபைன் த எண்டுங்கிறதே 100 டைம்ஸ் இருக்கலாம். ஸோ இட் மே பி. பட் when I say infinite, போயிட்டே இருக்கும். அப்போது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஹெட் ஆர் டெயில் வருது. செகண்ட் வாட்டி ட்ரை பண்ணீங்க, ஹெட் ஆர் டெயில் வருது. தேர்ட் வாட்டி ட்ரை பண்ணுறீங்க, எத்தனை வாட்டி? 100 வாட்டினா 100 வாட்டி ஹெட் ஆர் டெயில் மாறி 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 வந்துகிட்டே இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஈவெண்ட்னு சொல்லணும்னா இன்ஃபினிட்னு சொல்லுவோம். ஹெட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டைஸ் கேமில் 1 வரணும், 1 தவிர எல்லாமே வந்துகிட்டே இருக்கும், இன்ஃபினிட். ஸோ வில் நேம் ஹியர் இஸ் ஃபைனைட் அண்ட் இன்ஃபினிட் ஈவெண்ட். ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் ப்ராபப்ளி யூ ஆர் டாஸிங் த காயின் 1, ஐ மே கெட் த ஈவெண்ட்ஸ். ஒரு காயின்னா ஹெட் வரும் இல்லைனா டெய்ல் வரும்னு நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஹெட் வரும் இல்லை டெய்ல் வரும், பிகாஸ் நத்திங் பட் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு பார்த்தோம். அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் 1 காயின், இது வந்து 1 காயினுக்கு என்னவா இருக்கும்? ஹெட் ஆர் டெய்ல் இருக்கும். இன்கேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 1 டைம்ஸ், 1 டைமோ இல்லைனா 1 காயினோ, 1 ட்ரையலோ இல்லைனா 1 காயினோ. இன்கேஸ் இஃப் ஐ ஆஸ்க் யூ டு ரிப்பீட் 1 more time, which means you're taking 2 trials, இல்லைனா 2 காயினை டாஸ் பண்ணுறீங்க, எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, 2 coins, whatever it is, simultaneously tossing னு வச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு காயின் வச்சு 2 வாட்டி டாஸ் பண்ணுறீங்க, இல்லை 2 காயின் சேர்த்து ஒன்றா டாஸ் பண்ணுறீங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கேஸில் உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ் என்னவாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு காயின் டாஸ் பண்ண ஹெட் வந்துச்சு, செகண்ட் காயின்லேயே ஹெட் வந்துருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட் வந்தது, செகண்ட் காயின்லேயே ஹெட் வந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு காயின் டாஸ் பண்ண ஹெட் வந்துச்சு, இது எல்லாமே அப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி, விச் மீன்ஸ் தட் ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம், மாறி மாறி எப்படி வேணாலும் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட் வந்தனால செகண்ட் ஹெட் தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஐ மே கெட் அ டெய்ல் ஃபேஸ் ஆல்சோ. லைக்வைஸ் ஃபஸ்ட் வாட்டி டாஸ் பண்ணால் ஹெட் தான் வரணும்னு அவசியம் இல்லை, டெய்ல் வரலாம். விச் மே சே தட் யூ மே கெட் டெய்ல் ஆர் டெய்ல் ரெண்டுமே கூட வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈவெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணி ஒரு செட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் சாம்பிள் ஸ்பேஸு. இது ஒரு ட்ரையலுக்கு எடுக்கும்போது சிம்பிளாக எனக்கு ஹெட் ஆர் டெய்ல் தான் ஃபேஸஸ் சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணிங்க. இது சிம்பிள் ஈவெண்ட்ஸ், வாட் யூ கால் அஸ் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். இதே வந்து ஒரு ட்ரையலுக்கு மேலே போகும்போது கம்பைன் பண்ணுறீங்க இல்லையா, வி கால் திஸ் இஸ் காம்பினேஷன். கம்பைன் பண்ணுறீங்க, எந்தெந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் இதை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வரீங்க இல்லையா, இஸ் வாட் இஸ் கால் அஸ் கம்பைனிங்னாலே காம்பவுண்ட் ஈவெண்ட்ஸ் இல்லைனா காம்போசிட் ஈவெண்ட்ஸ் நேம் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ஈவெண்ட்ஸ்னால்
ரொம்ப சிம்பிளாக n is equal to 1 ஞாபகம் வச்சுக்கலாம். காம்பவுண்ட் ஈவெண்ட்னா compound or composite events na I may have this is n greater than 1, strictly greater than 1 வந்துச்சுனா simple வந்துரும். So I take this as n greater than 1. So this is with the case of second classification, simple and compound events. யூஷுவலா நம்மளுக்கு மெட்டீரியல்ல இல்லைனா நம்மளுக்கு கொலோக்கியலாக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பட் எக்ஸாம்ஸில் எஸ்பெஷலி சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் சிம்பிளுக்கு இன்னொரு வேர்டு என்னென்னு கூடலாம் கேட்டிருந்தான். இதெல்லாமே நீங்கள் எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணலாம். அதனால் இதுக்கு ஆல்டர்னேட் வேர்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆருங்கிறது இது இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு அர்த்தம். நீங்கள் இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம்னு அர்த்தம். யூ cannot give it in choice, right? Fine. Next, sure or what you call a certain event. இன்னொரு ஈவெண்ட் வந்து impossible event. கோவிட் வருமா வராதாங்கிறது இல்லை, வெளியில் போனால் வர சான்சஸ் இருக்கலாம் இல்லைங்கிறது இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு கோவிட் பேஷண்ட்ஸோட மூவ் பண்ணுறீங்கன்ட்டு. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ், ஒரு காயினை டாஸ் பண்ணால் ஹெட் வரலாம் டெய்ல் வரலான்னு இருக்குது. ஆனால் ஹெட் வருமா டெய்ல் வருமானு தெரியல. ஆனால் ஒரு காயினை ட்ராப் பண்ணால் அது கீழே விடும். am I right? ஒரு காயினை நீங்கள் கைவிட்டு ட்ராப் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் ஃபால் டவுன். ஷோர் ஈவெண்ட், சர்டன் ஈவெண்ட். அதே வந்து நீங்கள் ஒரு பலூனை வந்து ப்ராபப்ளி கேஸ் ஃபில்டு பலூன் விட்டிங்கன்னா அது கீழே போகாது, மேலே தான் போகும். ஷோர் ஈவெண்ட் பிகாஸ் இட் ஹாஸ் சம் ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி சில கேசஸ் இம்பாசிபிள் ஈவெண்ட் இருக்குது, விச் மீன்ஸ் தட் நடக்க சான்ஸே இல்லை, விச் மீன்ஸ் தட் இட் இஸ் இம்பாசிபிள். ப்ராபப்ளி நீங்கள் உங்களோட ஸ்கூல் டேஸ்லாம் யங்கர் டேஸில் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கிறதுக்கு, மூவிஸ் போகிறதுக்கு, இல்லைனா வந்து அவுட்டிங் போகிறதுக்கு, இல்லைனா வந்து இல்லை ஸ்கூல் டூர், அந்த மாதிரி சம் ஸ்பெசிஃபிக் கேசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா முடியாதுன்னு சொல்லுவாங்க. தே வில் நாட் திங்க் அபவுட் எனி ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி நிறைய ஃபேஸஸ் நீங்கள் நிறைய சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. யூ வில் நாட் ஹேவ் another choices, வேறு சாய்ஸே இல்லை. impossible, this cannot happen at all. Sure or certain na definitely it will happen. Impossible na it will not happen. நம்ம probability value of 1 டிஸ்கஸ் பண்ணோம். இந்த earlier வீடியோஸில் probability value of 1 டிஸ்கஸ் பண்ணோம். அப்படின்னா இருக்கலாம், இல்லைனா இல்லாமல் இருக்கலாம், இல்லை நடுவில் இருக்கலாம். அப்போது இந்த வேல்யூ ஆஃப் 1 எப்படி பிரேக் பண்ணணும்னு பார்க்கும்போது 0வாக எடுத்துக்கலாம். 0லேருந்து 1க்குள்ளே என்ன வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து ரேஞ்ச் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப பர்டிகுலராக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்சிக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ எம் ஜஸ்ட் டிஸ்கஸிங் வாட் இஸ் வாட் ஹியர். ஓகே, அப்போது இல்லாமல் இருந்துச்சுன்னா 0, கட்டாயமாக இருந்துச்சுன்னா 1, இன்பிட்வீன் இருக்கலாமா இருந்தால் ப்ராபபிலிட்டி. இஸ் இட் ஓகே? அப்போது இல்லாமல் இருக்குன்னா நத்திங் கேன் ஹேப்பன், இம்பாசிபிள். இஸ் இட் ஓகே? 1 definitely it will happen, possible, which is sure or certain. Okay, this is done. Next, let me go for the fourth classification. This is a very important classification. This is a very important classification. ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா நம்ம ஃபர்தராக ப்ராபபிலிட்டியை டிஃபைன் பண்ண போகிறோம். டிஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸாக தான் டிஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். இட்ஸ் அ கிளாசிக்கல் டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம். பிஃபோர் தட் இந்த ஈவெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வி கோ ஃபார் mutually exclusive events. Mutually exclusive events, it is also called as incompatible events. Incompatible events, idhula exam la oru vaati foundation la ketirukanga. It was asked once, what is the other name for mutually exclusive nu idella neenga face panna vendiyadu irukum. So just get to the words, right? Innone exhaustive and another one is equally likely. The other words which we use for this equally likely events is, we can call it as equiprobable or mutually symmetric. See, mutually exclusive idu vandu mutually symmetric. So let me go with using the terms mutually exclusive, exhaustive and equally likely. Let me take a coin example. Okay, let me take a coin example. I toss one coin and the sample space for this coin is head or tail. You may get head or tail. So clubbed together you call this as sample space. If I toss, kattema theriya head or tail da varuntu. If I toss, if head comes na, if head appears, konja careful ah parunga, if head appears, then tail varala na am I right? Enna nama enna mariyan experiment paathiட்டு இருக்கோம். Please recall here the experiments what we see here is random experiment. Okay, the experiment what we see here is random experiment. When I say random experiment na, results are already known. இப்போ நீங்கள் புதுசாக ஃபைண்ட் பண்ண போகிறதில்ல ரிசல்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி நோன். அப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணால் ஹெட் ஆர் டெயில் தான் வரும். அதுதான் இந்த காயினோட சாம்பிள் ஸ்பேஸ் நோட் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஹெட் அப்பியர் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? டெயில் டிட் நாட் அப்பியர்னு அர்த்தம். am I right? டெயில் டிட் நாட் அப்பியர்னு அர்த்தம். You have passed in an exam னா என்ன அர்த்தம்? You have not failed in the exam அர்த்தம். This is what you call as mutually exclusive. One point. இது வந்தா அது வராது, அது வந்தா இது வராது, இப்படி டிஃபைன் பண்ணா you call this as mutually exclusive. I have the word here or I have the alphabets here for denoting ME for mutually exclusive.
First case. Second case, exhaustive. If I toss a coin, can you expect number 1 here? Yeah ma'am, 1 rupee coin toss panna varada. Can I get expect a 10 number here? Yeah ma'am, 10 rupee coin toss panna varada. Adha pathi nama pesala. ஒரு காயின் டாஸ் பண்ண என்ன வரும்னு பேசிட்டு இருக்கோம். அதான ரேண்டம்னஸ். ஒரு காயின் டாஸ் பண்ண என்ன வரும்னு பேசிட்டு இருக்கோம். ஹெட் ஆர் டெயில் தான். அதில் 1 ஃபேஸ் காமிக்குது, 5 ஃபேஸ் காமிக்குது. இதெல்லாம் நம்ம பேசல. ஐ ரிமெம்பர் சச்சின் தெண்டுல்கரோட லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் இட்ஸ் டெஸ்ட் மேட்ச் இஃப் நாட் பேட் வித் மை மெமரி. டெஸ்ட் மேட்ச்சில் வந்து இட் வாஸ் இஸ் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச். அப்போ வந்து காயின் டாஸிங்கில் தான் ஹூ இஸ் கோயிங் டு டேக் த பேட்டிங் அண்ட் பவுலிங்கிறது டிசைட் பண்ணுவாங்க இல்லையா. அதில் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் காயின் டாஸ் பண்ணும்போது ஒன் சைட் வாஸ் ஸ்விங் சச்சின்ஸ் ஃபேஸ். தெரியுமா? யூ கேன் ப்ரௌஸ் அண்ட் கெட் த டீட்டெயில்ஸ். அதில் வந்து ஒரு சைடில் வந்து சச்சின் ஃபேஸ் வந்து, ஒரு சைடில் வந்து சம் ஆஃப் த டீட்டெயில்ஸ் வேர் தேர். ஸோ இன்கேஸ் சச்சின் ஃபேஸ் டர்ன்ஸ் அப்னா இது வந்து ஹெட்னு நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, பிகாஸ் டு கிவ் கிரெடிட் டு ஹிஸ் என்னது டிவோட் ஃபார் த கிரிக்கெட் டீம். ஸோ அதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸாஸ்டிவ்னா ஹெட் ஆர் டெயில் தான் வரும். இது தவிர ஏதாவது வருமான கட்டாயமாக வராது. நீங்கள் 1 ரூபி காயின் டாஸ் பண்ணாலும் அது 1 ரூபி காயினாக இருந்தாலும் ஹெட் ஆர் டெயில் தான் சொல்லுவேன். 5 rupees காயினாலும் ஹெட் ஆர் டெயில் தான். 10 rupees காயினாலும் ஹெட் ஆர் டெயில் தான். 100 rupees காயினாலும் ஹெட் ஆர் டெயில் தான். ஓகே, ஸோ எனி காயின் நீங்கள் 100 rupees காயின் வந்துச்சா மேம் கேட்காதீங்க. எனி காயினுங்க தான் என்னோட இன்டென்ஷன், விச் மீன்ஸ் த randomness. ஃபைன். ஸோ வென் ஐ சே எனி காயின், அப்போ ஹெட் ஆர் டெயில், ஐ எம் ஜஸ்ட் டினோட்டிங் H for head and T for tail. Head or tail only will appear. Head or tail only will appear. I cannot or I will not or I definitely will not expect any other face. 1 expect பண்ண மாட்டேன், 10 expect பண்ண மாட்டேன். அந்த காயினில் இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்? Head or tail தான் சொல்லுவேன். This is what you call as exhaustiveness. Third point, which is the third event, equally likely. நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க, ப்ராப்ளி டைஸ் கேம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். யூ ஆர் பிளேயிங் வித் கோ பிளேயர், த காம்படிட்டர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுவோம். ரூல்ஸ் வந்து என்னென்னா, தாயம், தட் இஸ் 1 விழுந்தால் தான். இஃப் த டைஸ் ஷோஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், தட் இஸ் 1 ஃபேஸ் தான் வில் ஸ்டார்ட் த கேம். ஓகேயா? நீங்கள் டைஸை ப்ளே பண்ணுறீங்க, தட் இஸ் டைஸை த்ரோ பண்ணுறீங்க, இட் ஷோஸ் 1 ஃபேஸ், டெஃபினெட்லி வில் ஸ்டார்ட் த கேம். இப்போ ரூல் வந்து கொஞ்சம் மாத்திரம் என்னென்னா, உங்களுக்கு 1 ஃபேஸ் வந்தால் யூ ஸ்டார்ட் த கேம். எனக்கு 2, 3, 4, 5, 6 வந்தால் ஐ ஸ்டார்ட் த கேம். ஜென்யூனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கேமை வேண்டாம்னு எழுந்து போவீங்களா? தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். நானும் நீங்களும் ஒரு கேம் விளையாடும் போது உங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் தரணும், அதே சான்ஸ் எனக்கும் இருக்கணும். இப்படி கேமை மாற்றிக்கலாமே. 1, 2 or 3 வந்தால் நான் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். 4, 5, 6 வந்தால் நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன தாயம் வந்தால் தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுமா? இப்படியெல்லாம் மாற்றி விளையாடலாமா? எஸ், யூ கேன் பிளே யுவர் ஓன் கேம், இட்ஸ் அப் டு யூ. ஆனால் ஒரு சில ரூல்ஸ் வந்து நம்ம காம்படிஷன் எல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்குது. நீங்களும் சும்மா ஃபன்னியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது நம்ம ரூல்ஸ் மாற்றிக்கிறது இல்லையா? ஆனால் ரூல்ஸ் மாற்றும் போது எப்படி மாற்றுவீங்க? ஈக்குவலாக வர மாதிரி மாற்றுவீங்க. யூ வில் பிளே அ ஜென்யூன் கேம். அந்த ஜென்யூன் கேம் தான் ஈக்குவலி லைக்லி, ஈக்குவல் சான்சஸ் ஆர் ஈக்வி ப்ராபபிள். இங்கே நம்ம ப்ராபபிலிட்டியை வச்சு டிஃபைன் பண்ணுறதுனால வி டிஃபைன் திஸ் ஈக்குவல் அஸ் ஈக்வி ப்ராபபிள். இல்லைனா இது சிமெட்ரி, தட் இஸ் ஒரே மாதிரி. இந்த சைடும் அந்த சைடும் வந்து ஒரே மாதிரி. இஸ் இட் ஓகே? ஸோ ஈக்குவலி லைக்லி, ஈக்வி ப்ராபபிள் அண்ட் மியூச்சுவலி சிமெட்ரினா ஈக்குவல் சான்சஸ். பிளேயிங் அ ஜென்யூன் கேம்னு அர்த்தம். ஈக்குவல் சான்சஸ். இந்த 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் பிளே அ ஜென்யூன் கேம், ரைட்? இங்கே நம்ம யூஸ்வலாக ஹெட் ஆர் டெய்லில் வச்சு பேசுறதுக்கு பதிலாக ஒரு ஈவெண்ட்டை நம்ம யூஸ்வலாக எப்படி டிஃபைன் பண்ணோம்? நாட் ஆல்வேஸ் ஹெட் ஆர் டெய்ல். I may be taking as event A and event B. Okay, event A and event B. Let me go with, instead of coin, let me go for throwing a die. Let me go for throwing a die. 1 die. Okay, நிறைய எடுத்துக்க வேணாம், 1 die. அப்போ இந்த 1 dieல என்னோட sample space என்ன இருக்கும்னா, இங்கே again random experiment, which means that நீங்கள் ப்ளே பண்ண தாயம் கேம்லலாம் 2 சைடும் எம்டியாக வந்ததுன்னா 12 எல்லாம் நேம் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி டைஸை நம்ம பார்க்கல. We take the phases only 1, 2, அந்த டாட்ஸ் இருக்கும்ல, 1 டாட் இருந்துச்சுன்னா 1, அந்த மாதிரி தான். ஸோ 1, 2, 3, 4, 5 and 6, only 6 phases. ஓகே, இப்போ நான் ஒரு ஈவெண்ட் ஏ டிஃபைன் பண்ணுறேன் பாருங்கள். ஈவெண்ட் ஏ இஸ் 1, 3, 5. இஸ் இட் ஓகே? ஈவெண்ட் பி இஸ் 2, 4, 6. ஈவன் நம்பர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ் மாதிரி பிரிச்சுக்கிறேன். I have to check whether this is mutually exclusive. I have to check whether this is mutually exclusive. இது mutually exclusive எப்படி செக் பண்ணும்? இது செக் பண்ணி பாருங்க. If head appears, then T did not appear, tail did not appear. அதே தானே இங்கேயும். If A appears, B did not appear. இல்லை if B appears, A did not appear.
நான் டாஸ் பண்ணுறேன். let me name myself as player A and player B. ஸோ எனக்கு இருக்கிறதெல்லாம் ஏங்கிற ஈவெண்ட்ஸ் ஃபேவரபிள், உங்களுக்கு இருக்கிறது பிங்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஃபேவரபிள். அப்போ நான் டைஸ் எடுத்து த்ரோ பண்ணுற 3 வந்திருக்குன்னா நீங்கள் பிக்கு உண்டானது வரல. am I right? இஃப் ஐ எம் கெட்டிங் 3னா உங்கள் சைடில் 3ஏ இல்லை, அப்போ இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா? எஸ், இட்ஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். நீங்கள் த்ரோ பண்ணாலும் நான் த்ரோ பண்ணாலும் என்ன வரணும்? 1 to 6 சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிறது தான் வரணும், அதை மீறி வரக்கூடாது. ஸோ இது எக்ஸாஸ்டிவா? இஸ் திஸ் எக்ஸாஸ்டிவ்? எஸ், எக்ஸாஸ்டிவ். எக்ஸாஸ்டிவ் வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் த ஈவெண்ட்ஸ். இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் த ஈவெண்ட்ஸ் பார்த்தா சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிறது மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலாம், இட் வில் நாட் கம். ஓகே, அதுதான் எக்ஸாஸ்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, இஸ் திஸ் ஈக்வி ப்ராபபிளா? ஈக்வி ப்ராபபிள்னா என்னது? செட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். செட் தியரி நீங்கள் கிளியராக இல்லைனா டெஃபினட்டாக ப்ராபபிலிட்டியில் தடுமாறுவீங்க. ஸோ செட் தியரி கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது பெட்டர். ஃபைன். ஸோ ஈக்வி ப்ராபபிள்ங்கிறது நம்ம செட் தியரியில் என்னவா படிச்சிருக்கோம்னா n of A is equal to n of Bன்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, ஈக்குவல் செட்ஸ்னு சொல்லுவோம். சாரி, நாட் ஈக்குவல், ஈக்குவலன்ட் செட்ஸ்னு சொல்லுவோம். ஈக்குவலன்ட் செட்ஸ்னா சேம் கார்டினல் நம்பர். n of A equal to n of B. அப்போது ரெண்டு சைடும், தட் இஸ் ஏக்கும் பாருங்கள் 3, பிக்கும் பாருங்கள் 3. ஸோ போத் த பிளேயர்ஸ் ஹேவ் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் வின்னிங் ஆர் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் லூசிங் இருக்குது. அப்போ இது வந்து ஈக்வி ப்ராபபிளானா எஸ், இட்ஸ் ஈக்வி ப்ராபபிள். ஓகே, நம்ம பார்க்கறதெல்லாம் மூணுமே இருக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, மாறி மாறி இருக்கலாம். ஐ மே ஹேவ் மியூச்சுவலி லைக்லி கேசஸ், mutually exclusive cases, or in one case it may be exhaustive but not mutually exclusive. In one case it may be equally likely but not exhaustive. Mari varala. Let me go for one more simple example for discussion. I'll take A, which is 1 and 5. Okay, I'll take A, which is 1 and 5. I'll take B, which is 2, 4. Okay, 2, 4. Is this mutually exclusive? எப்படி செக் பண்ணுவீங்க? ஏல இருந்தால் பியில் வரக்கூடாது. அப்போ ஏ வந்துச்சுன்னா 1 or 5, பியில் 1 or 5 இல்லை, அப்போ இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் நேம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த 5க்கு பதிலாக I'll take along with 5 I'll take 4னு வச்சுக்கலாம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சின்னதாக மாற்றிருக்கேன். earlier it was 1 and 5 and I had included 4 here. இப்போ நீங்கள் டாஸ் பண்ணீங்க, நாட் டாஸிங், டைஸை த்ரோ பண்ணீங்க. யூ காட் 4. அந்த டைஸில் வந்து 4 டாட்ஸ் இருக்குது. இப்போ அந்த 4 டாட்ஸ் வந்து யாரோடது? ஏவோடதா பியோடதா? மேம் நான் தான் மேம் ஏ, நான் தான் மேம் த்ரோ பண்ணேன், அப்போ என்னோட தான் மேம். அப்படியெல்லாம் இல்லை, அங்கே டைஸை த்ரோ பண்ணுறவங்கள வச்சு பார்க்கல, ஈவெண்ட்ஸை வச்சு பார்க்குறோம். அப்போ இந்த 4ங்கிறது யாரோட ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஏவோட ஈவெண்ட்டா பியோட ஈவெண்ட்டா சொல்ல முடியாது. அப்போது இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இல்லைன்னு சொல்லுவோம். பிகாஸ் தெர் இஸ் சம்திங் காமன். தெர் இஸ் சம்திங் காமன். அகெயின் ஐ ரெஃபர் த செட் தியரி. தெர் ஷுட் நாட் பி எனிதிங் காமனுங்கிறது தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவோட தீமே. which means that an A intersection B should be a null set. Disjoint set னு படிச்சிருப்பீங்க நீங்க செட் தியரியில். this is what we mean here. ஏக்கும் பிக்கும் சம்பந்தமே இல்லாதமாக இருக்கணும், அப்போ தான் ஏக்கும் பிக்கும் கிளாஷ் ஆகாது. ஸோ A intersection B should be a null set, or you call this A and B or the events. இதெல்லாமே செட் தானே. ஏங்கிறது ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், பிங்கிறது ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் திஸ் அஸ் செட் தான். அப்போ ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிற ஒரு செட்டு. அப்போ ஏங்கிறது செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், பிங்கிறது செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இது எப்படி இருக்கணும்? டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். A intersection B is equal to null set. எக்ஸாஸ்டிவ்னா என்னது? நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் அது பூல் பண்ணால் என்ன வரணும்? சாம்பிள் ஸ்பேஸ் வரணும். இது பூல் பண்ணால் வரலையே. 1, 4, 5, 2, 4. இன்கேஸ் ஐ எம் த்ரோயிங் த டை, இட் ஷோஸ் மீ 3. அது யாரோட ஈவெண்ட்டு? ஏவோட ஈவெண்ட்டும் இல்லை, பியோட ஈவெண்ட்டும் இல்லை. விச் மீன்ஸ் தட் ஏயும் பியும் நான் சேர்த்து பார்த்தா, ஏ யூனியன் பி சேர்த்து பார்க்கறதுனா ஜஸ்ட் ஜாயினிங்னு அர்த்தம். ஜஸ்ட் ஜாயினிங். ஏல இருக்கலாம், பியில் இருக்கலாம். அப்படி சேர்த்து பார்த்தா இட் ஷுட் பி த ஹோல் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா A intersection B is equal to null set. Okay. Exhaustive-na A union B equal to the whole of sample space. See, I am using equal to here, which means that over value match ஆகணும்னு அர்த்தம். When I say equally likely na, I was discussing already n of A is equal to n of B. Is it okay? N of A is equal to n of B. Hope this is okay. Fine. In case if I have 1, 4, 5 here, again I take 1, 4, 5 here. What will happen? You can easily guess. 1 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. இது mutually exclusive? இல்லை, this is not mutually exclusive. இது exhaustive? Is this exhaustive? இல்லை, because it should composite all the values. Composite in the sense that I'm just combining all the events and பார்த்தா S வரணும், வரல. So it's not exhaustive. Equally likely? ஆமாம், equally likely தான். இங்களுக்கும் 3 இருக்குது, இங்களுக்கும் 3 இருக்குது. சரி, நம்ம cumulative பார்க்கணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியாக தான் பார்க்குறோம்.
டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி வரும்போது தான் கியூமுலேட்டிவாக டிஸ்கஸ் பண்ணோம். இப்போதைக்கு அது வரி பண்ணாதீங்க. இது ஒரு செப்பரேட் ஈவெண்ட், இது ஒரு செப்பரேட் ஈவெண்ட், இது ஒரு செப்பரேட் ஈவெண்ட்டாக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இஸ் இட் ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஷனில் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் கோஸ் வித் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், எக்ஸாஸ்டிவ் அண்ட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது டெஃபினேஷனில் கட்டாயமாக இது வேணும். அங்கே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அடிஷன் தியரம் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் தியரம் இருக்குது. அந்த இடத்துல எல்லாமே நம்ம இந்த 4th கிளாசிஃபிகேஷன் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ த்ரூ அவுட் த ப்ராபபிலிட்டி இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஐ கேன் கோ ஹியர் இஸ் dependent events and independent events. I go here for dependent and independent events. When I say dependent and independent events, இங்கே நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நான் ஒரு காயின் டாஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு காயின் டாஸ் பண்ணுறீங்க. நான் டாஸ் பண்ண காயினில் ஹெட் வந்ததுன்னா நீங்கள் டாஸ் பண்ண காயினில் ஹெட் வரணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் மை காயின் ஆர் யோர் டாஸிங் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் ஈச் அதர். இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து யூஸ்வலாக இந்த கேஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இன் கேஸ் வி ஹாவ் அ பாக்ஸ். இந்த பாக்ஸில் ஒரு 5 ரெட் பால்ஸ் இருக்குது, ஒரு 5 ப்ளூ பால்ஸ் இருக்குது. ஓகே, 5 ரெட் பால்ஸ் அண்ட் 5 ப்ளூ பால்ஸ் இருக்குது. ஓகே, லெட் மீ கோ ஒன்லி வித் ஒன் சிங்கிள் பால், ஒன்லி ஒன் சிங்கிள் கலர். 5 ரெட் பால்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு பால் எடுத்திருக்கீங்க. அப்போது இந்த பாலில் இந்த பாக்ஸில் 5 பதிலாக 4 மாறி இருக்கும். am I right? Mr. X comes, he picks up a ball. ஓகே, ஸோ 5 இருந்தது, இப்போ என்னவா மாறி இருக்கு? 4 மாறி இருக்கு. நான் என்னவா எடுத்துக்கணும்? நான் எடுத்து வீட்டுக்கு போயிட்டாரா வச்சுப்பேன். Mr. Y comes, he picks up the same ball. ஏன்னா ஒரே கலர் பால்ஸ் தான் இருக்குது. அப்போ 4 இருந்தது என்னவா மாறி இருக்கும்? 3 மாறி இருக்கும். Mr. Z comes, he comes, picks up the ball. 3 இருந்தது 2 மாறி இருக்கும். Again, A comes, Mr. A comes, he picks up, so 2ங்கிறது 1 மாறி இருக்கும். லாஸ்ட் Mr. B comes, என்ன இருக்கும்? 1ங்கிறது 0 இருக்கும். Mr. C comes, 0ங்கிறது -1 ஆகாது. ஓகே, இங்கே நம்பர் ஆஃப் பால்ஸுங்கிறது கார்டினல் நம்பர் கவுண்ட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ திஸ் வில் நாட் ஹேப்பன் -1 என்றால் மிஸ்டர் சினால் பாலை எடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போது ஏன் மிஸ்டர் சினால் எடுக்க முடியாது? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். இவருக்கு முன்னாடி யார் போனா? மிஸ்டர் பி போனாங்க. அவர் என்ன பண்ணார்? ஒரு பால் எடுத்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யூ கோயிங் டு சூப்பர் மார்க்கெட் ஆர் கோயிங் ஃபார் பையிங் சம் மெடிசன்ஸ் ஆர் சம்திங். அந்த கடையில் இருக்கும்னு நினச்சிட்டு போயிருப்பீங்க. அங்கே போனால் இப்போ தான் ஒருத்தர் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீ என்ன நினச்சிருப்பீங்க? ஒரு 5 minutes முன்னாடி போயிருந்துருக்கலாமோ, மிஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைப்பீங்களா? அதுதான்ப்பா டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். மிஸ்டர் பி போகாமல் இருந்திருந்தா மிஸ்டர் சிக்கு அந்த பால் கிடச்சிருக்குமா? எஸ், டெஃபினெட்லி. ஏன் மிஸ்டர் பி அவரை விட்டுடுங்க, மிஸ்டர் எக்ஸ் போகாமல் இருந்திருந்தால் கூட சி கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரோட கேஸ், ஒருத்தர் வந்து ஒரு பால் எடுக்கிறாரு, ஒருத்தர் வந்து அவருக்கு பிடிச்ச ஐட்டம் வாங்குறாரு. இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே என்னவா மாறிடும்னா டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட், விச் மீன்ஸ் தட் நான் போய் டேரெக்டாக என் வேலையை பார்க்குறேன்னா அது என்னோட வேலையை பேஸ் பண்ணி இல்லை, இன்னொருத்தோட வேலையை பேஸ் பண்ணி இருக்குங்கிறது தான் டிபெண்ட் ஆன் இண்டிபெண்டன்ட். ப்ராப்ளி மே கோ ஃபார் டேக்கிங் அன் இன்டர்வியூ கேஸ். இது ஆக்சுவலாக நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு இன்டர்வியூ எக்ஸாம்பிள். இன்டர்வியூ எக்ஸாம்பிளுங்கிறது நான் ஒரு கன்வீனியன்ஸ் சேக்காக தான் எடுத்திருக்கேன். ஏங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு இன்டர்வியூ எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகே, தட் இஸ் யூ கோயிங் ஆஸ் அன் இன்டர்வியூ. போய் அட்டன் பண்ணுறீங்க. எவ்வளோ ஹோப்ஃபுல்லாக இருப்பீங்க நீங்கள் மீட்டிங், தட் இஸ் இன்டர்வியூவை நல்லா பண்ணுவீங்கன்ட்டு. தே மேபி a question mark. என்ன டவுட் இருக்குன்னா, என்னை விட ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கவன் உட்காந்துருக்கானே அவனுக்கு கிடைக்காதா? இல்லைனா வந்து அகாடமிக் சைடில் வந்து என்னை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கானே அவனுக்கு கிடைக்காதா? அவன் ப்ரொஃபஷனலாக இருக்கானே அவனுக்கு கிடைக்காதா? இதெல்லாம் மீறி பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அங்கே டிபெண்டன்சி இருக்கானா? அங்கே டிபெண்டன்சி இல்லை. யூ ஷுட் பி வெரி கிளியர். டிபெண்டன்சிங்கிறது இன்னொருத்தோட நான் கம்பேர் பண்ணுறது டிபெண்டன்சி இல்லை. எனக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத கம்பேர் பண்ணணும். இங்கே நான் பால் எடுக்கிறேன்னா மிஸ்டர் ஏவோ மிஸ்டர் ஜெட்டோ மிஸ்டர் ஒய் யார் எடுக்கலனாலும் எனக்கு கிடச்சிருக்கும். இஸ் இட் ஓகே? பட் இன்டர்வியூங்கிறது சப்ஜெக்டிவ் நேச்சர். ஸோ சப்ஜெக்டிவை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி, அப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி 2 இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே அப்ஜெக்டிவ் நேச்சர். ஸோ இன்டர்வியூ எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நார்மலாக செலக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளி பெர்முடேஷன் காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. there are 3 posts, 2 has to be selected. இதை என்ன போடுவீங்கன்னா 3C2 3P2 எல்லாம் போடுவீங்க. இஃப் யூ ட்ரை டு லிங்க் வித் திஸ்னா இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் நம்ம ப்ராபபிலிட்டியோட லிங்க் பண்ணலாம். 10 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, உங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது செலக்ட் ஆகிறதுக்கு? 1/10 சான்ஸ் போடுவீங்க. அப்படின்னா எல்லார் மாதிரியும் நீங்களும் ஈக்குவல் டேலண்டடாக இருப்பாங்களா, இல்லை உங்களை மாதிரியும் எல்லாரும் ஈக்குவல் டேலண்டடாக இருப்பாங்க? திஸ் இஸ் அ கொஸ்டின் மார்க். அகெயின் நம்ம சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி பார்க்கல. இஸ் இட் ஓகே? we are not going for the subjective probability, we are purely working with objective probability, right? So இந்த மாதிரி dependent event independentங்கிறது இந்த மாதிரி கேஸ் will be a convenient one. ஸோ முன்னாடி என்ன நடந்து செக் பண்ணுது. அப்போ மிஸ்டர் சிக்கு இந்த பால் கிடச்சிருக்கணும்னா மிஸ்டர் பி வராமல் வந்திருக்கலாம், இல்லைனா மிஸ்டர் ஏ வந்து பால் எடுக்காமல் வந்திருக்கணும், மிஸ்டர் ஜெட் வந்தார் ஆனால் பால் எடுக்கல. இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட், விச் மீன்ஸ் தட்
each and every trial depends or does not depends. நம்ம டிபெண்ட்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணாலே இண்டிபெண்டன்ட் வச்சு வந்துடலாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ட்ரையல் டிபெண்ட்ஸ் ஆன் த earlier trial. Depends on the earlier trial. Each and every trial depends on the earlier trial. அப்போ depends on the earlier trial னா dependent events சொல்லுவோம். It does not depends on the earlier trial னா independent events சொல்லுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். Fine. So we were discussing the 5 types of events. One is with respect to finite or infinite, simple or common the next one, sure or impossible the third one. This is with respect to 3 types of events subclassified, mutually exclusive, exhaustive and equally likely, and another one dependent and independent. இது தவிர ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, தெரிஞ்சுக்கிறது பெட்டர். என்னன்னா, let me have the name or let me continue here. I'll have the name here as 6th classification. Okay, complementary ன்னு சொல்லுவோம். We name it as complementary events. யூஸ்வலாக இதுதான் மேஜர் கிளாஸிஃபிகேஷன், இதுக்குள்ளே தான் மாற்றி பேசுவோம். பட் ஸ்டில் without a knowledge or not knowingly we'll be using these events. என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். இப்போது ரன்னிங் ரேஸில் 2 பேர் ரன் பண்ணுறீங்க. there is a participant 1 and participant 2. participant 1 வந்து ரேஸை வின் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? இல்லைனா நீங்கள் ரேஸை வின் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? participant 1 வந்து ரேஸ் எப்போவுமே வின் பண்ணுவார். அந்த இடத்துல அந்த காம்படிஷனில் நீங்களும் பார்ட்டிசிபென்ட் 1 மட்டும்தான் இருக்கீங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுவீங்க? யூ மே ரன் ஃபர்ஸ்ட் ஆர் ஹீ மே ரன் ஃபர்ஸ்ட். நீங்கள் வின் பண்ணணும்னா அவர் ஓடாமல் தான் வின் பண்ணலாம், அப்படியே நினைக்கலாமா? அப்போ உங்களோட சக்ஸஸ் வந்து அவரோட ஃபெயிலியராக இருந்தால் தான் நடக்கும், இல்லை உங்களோட ஃபெயிலியர் வந்து அவரோட சக்ஸஸாக மாறிடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வி கால் இட் காம்ப்ளிமெண்ட்ரி. நம்ம அகைன் செட்ஸில் பார்ப்போம்ல, ஏன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம ஏ டேஷ்னு ஒரு செட்டை பேசுவோம்ல, அதே தான் இங்கேயும். ஏங்கிறது என்னது? அங்கே செட்னு பேசுகிறோம், இங்கே ஈவெண்ட்ஸ்னு பேசுகிறோம். இங்கே வந்து ஏங்கிறது ஈவெண்ட்னா ஏ டேஷ்ங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி. இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் கிளாசிஃபிகேஷன். அண்ட் another one is biased and unbiased. Biased and unbiased. From earlier days 7th 8th நம்ம ப்ராபபிலிட்டி படிச்சுட்டு இருப்போம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காயின் இஸ் டாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, காயின் இஸ் டாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பயாஸ்டு காயின் இஸ் டாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி படுத்துவாங்கன்னே தெரியாது. என்னன்னா ரொம்ப சிம்பிள். பயாஸ்டுனா அன்பயாஸ்டு காயின் இஸ் டாஸ்ன்னு சொல்லுவாங்க. பயாஸ்னா எரர்னு அர்த்தம், கேள்விப்பட்டிருக்கலாம். யூ மைட் பி நோயிங் திஸ். பயாஸ்னா எரர். நம்ம எடுக்கிற காயின் வந்து எரர் இல்லாத காயின் அர்த்தம். அது எப்படி மேம்? எந்த காயின் வேணால் எடுக்கலாமே, ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது அதுதானே நீங்கள் கேட்கலாம். பட் ஸ்டில் எந்த காயின் எடுத்தாலும் நான் காயினை டாஸ் பண்ணால் either it can fall on my hand or it can fall in the floor. Whatever it is, it will show head or tail. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்கேஸ் ஃப்ளோரிங் வந்து ப்ராப்பர் ஃப்ளோரிங்காக இல்லை, மந்த் அடையாக இருக்குது, நீங்கள் காயினை டாஸ் பண்ணீங்க, அது ஹெட்டு காமிக்கும் டெய்ல் காமிக்கணும். டேரெக்டாக இப்படி நிற்குது, வாட் யூ வில் டூ? மை காயின் ஹேஸ் டு ஷோ திஸ் ஃபேஸ் ஹெட், இல்லைனா இந்த ஃபேஸ் டெய்ல் காமிக்கணும். இப்படி நின்னா என்ன அர்த்தம்? இந்த சைட் ஹெட் அந்த சைட் டெய்ல்னு அர்த்தமா? இந்த மாதிரி இல்லாத காயினை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எனக்கு வராதுன்னு எடுக்கிறோம். தட்ஸ் வை கால் திஸ் அன்பயாஸ்டு காயின். அன்பயாஸ்டுனா நோ எரர்ஸ். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஹெட்டு வரும், இல்லைனா டெய்ல் வரும், ரெண்டுமே சேர்ந்து வராதுங்கிறது தான் அன்பயாஸ். இஸ் இட் ஓகே? பயாஸ்டுங்கிறது நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ பயாஸ்டுங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் அன்பயாஸ்டுங்கிறது தெரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேனே தவிர, நம்ம இங்கே பார்க்குற ஆப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி பார்க்குற கேஸ் எல்லாமே என்னது? அன்பயாஸ்ட் நேச்சர் தான். என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து அன்பயாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ திஸ் கோஸ் வித் டைப்ஸ் ஆஃப்